வாங்க இன்றைக்கி குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிச்ச மாதிரி ஈஸியான சுருள் பாஸ்தா ரெசிபி பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுருள் பாஸ்தா எடுத்துக்கோங்க. இதுக்கு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கடையில் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். தண்ணி கொதித்து வரட்டும் பாருங்கள். நான் இந்த அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். தண்ணி கொதிக்கும் போது இந்த பாஸ்தாவை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே நான் ஸ்வீட் கார்ன் வந்து கொஞ்சமாக தோல் உரிச்சிட்டு எடுத்து போட்டுக்கிறேன். இந்த ஷீடு நீங்கள் வேக வச்ச ஸ்வீட் கார்னாக இருந்தால் அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பாஸ்தாவோடவே நல்லா வெந்துடும் பாருங்கள். நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் பாஸ்தாவை வேக வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. உடையாமல் இருக்கணும், அந்தளவுக்கு பக்குவமாக வேக வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 1 டம்ளர் வந்து பச்சை தண்ணி போட்டு நல்லா இந்த பாஸ்தாவை வடித்து எடுத்துக்கலாம். ட்ரெயினரில் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல். இது கொஞ்சம் ஆறட்டும் பாருங்கள். இது ஆறிட்டு இருக்குது. இந்த டைமில் நம்ம வந்து மசாலா வந்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் நெய் இல்லைன்னா பட்டர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் எடுத்திருக்கேன். ஒரு 4-5 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க போதும். இது கூட கொஞ்சம் ஆயில் வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நீட்டு வாக்கில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய கேரட்டு நான் வந்து பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் சாஃப்டாக வரட்டும். சாஃப்டான உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டையும் போட்டு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 1 கரண்டி அளவுக்கு நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு வந்து நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா உடச்சி போட்டிருக்கேன். ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். கேப்சிகம் வந்து பெரிய கேப்சிகமில் பாதி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இது எல்லாமே சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே தேவையான அளவு உங்கள் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். மிளகா காரம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பாஸ்தாவில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்கள், இதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இந்த நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா பாஸ்தா, அதை கலந்து விட்டுக்கலாம். கம்மி மசாலா தான், லைட்டான மசாலா. ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து கடைசியாக கேப்சிகம் போட்டுக்கலாம். மசாலா நல்லா கலந்து விடுங்க. ஃப்ளேம் மீடியம்லேயே இருக்கட்டும். நல்லா கலந்து விடுங்க, அடி பிடிக்காத மாதிரி. பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்து விட்டாச்சு. கடைசியாக வந்து டொமேட்டோ கேச்சப் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். நீங்கள் டொமேட்டோ கேச்சப் போடலைன்னா தக்காளி 1 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவு போட்டு நல்லா கலந்து விடுங்க. இது வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. நான் வந்து சோயா சாஸ், அஜினமோட்டோ எதுவுமே போடலை. நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா தான். கடைசியாக கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி கலந்து விட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். எப்பயாவது சாப்பிடுங்க, அடிக்கடி வேணாம்.